வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சாக்கோஃபில்ஸ் சாக்லேட் பனியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இங்கே நான் 2 டார்க் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அமுல் பிராண்டில் எடுத்திருக்கேன். ஒரு பாரும் 150 கிராமோடது. இங்கே நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ண உங்களை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பனியாரம் பேட்டர்லேயும் சுகர் போட போகிறோம். நம்ம பனியாரம்குள்ளேயும் இனிப்பான சாக்லேட் இருந்ததுன்னா நமக்கு திகட்டலாம். அதனால டார்க் சாக்லேட் யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சென்டர் ஃபில்லிங்ஸ்க்காக சாக்லேட்டை ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம பனியாரம்குள்ளே சென்டராக போடுறப்போ கரெக்டாக மெல்ட் ஆகி வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக 2 பாருக்கும் செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நம்ம 2 பாருக்கு இவ்வளோ சாக்லேட் பால்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் எல்லாமே உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா அது சாலிடாக அப்படியே இருக்கும். நம்ம சமைக்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 கப் சாக்லேட் பவுடர், 1 கப் அளவு தயிர். நான் இன்றைக்கி பிளெண்ட் பண்ண எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் ஆயில் போட்டுக்கலாம். அதோட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். சுகர் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் ஆயிலோட பட்டரை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஹேண்ட் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அதோட தயிரும் ஊற்றிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஆட் பண்ணலாம், இல்லைனா வெறும் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம 2 கப் மைதாவை பாதியாக சேர்த்துக்கலாம். ஒரே தடியாக சேர்த்தா கட்டி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மாவு ரொம்பவும் பீட் பண்ணிடாதீங்க. நம்ம பனியாரம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதனால் அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்கள் ஜல்லடை வச்சு நீங்கள் மைதாவை சேர்த்துக்கோங்க. எந்த லம்ப்ஸும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஈவனாக எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்ல ஸ்மூத்தாக உங்கள் பேட்டர் மிக்ஸ் ஆயிரும். இப்போது மீதி இருக்கிற மைதாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சு. இப்போது இதோட நம்ம மில்க் சேர்க்க வேண்டியது தான். மில்க்கை ஒரே தடியாக ஃபுல்லாக நம்ம போட வேண்டாம். ஏன்னா போட்டோன்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிளெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம மாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் நிறைய பனியாரம் பண்ண போகிறேன். அதுக்காக இவ்வளோ பேட்டர் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 பனியாரம் கிட்ட வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சமாக ஒரு 20-25 பனியாரம் பண்ணுறீங்கன்னா நான் அதுக்கேற்ற அளவு டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணலாம்.
ரொம்ப லோ ஃப்ளேமில் இப்போது நம்ம பணியாரம் கடாயை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம பேட்டர் எல்லாத்துலேயும் சமமாக நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெறும் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டரை இங்கே மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு போட்ட உடனே நம்ம சென்டரில் சாக்லேட் பால் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சென்டரில் போட்டுட்டு மாவை அதோட கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது ஒரு சைடு வெந்த உடனே அது திருப்பி போடுறப்போ ஸோ நம்ம சாக்லேட் வந்து சென்டருக்கு போயிடும். இந்த மாதிரி ஹெவியான ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போது தான் இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற பணியார மாவு இல்லாமல் இது மைதான்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வேகணும். அதனால ரொம்ப கம்மி ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி விட்டு சமைக்கிறது பெட்ரு. இந்த மாதிரி பாருங்கள், எப்படி ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. நமக்கு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி நம்ம லிட்டை வந்து திருப்பியும் இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ளேம் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள மாவும் நல்லா குக் ஆகி சாக்லேட்டும் மெல்ட் ஆகி பணியாரம் கரெக்டாக ஒரு பதத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், நம்ம யம்மியான சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாவ், நடுவில் நம்ம வச்ச சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது நம்ம பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ், ட்ரிப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.